இவங்க இலக்கிய புலமை வாய்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். மியூசிக்கில் இவங்களுக்குள்ள ஈடுபாடு இசை புதியது டீமுக்கும் குவிகம் நண்பர்கள் அனைவருக்குமே மிக சிறப்பாக தெரியும். பேசிக்கலி ஆனால் இவங்க ஒரு சயின்டிஸ்ட், ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட், டாக்டரேட் இன் மைக்ரோ பயாலஜி. இவங்க சியாட்டில் போஸ்ட் டாக்டரேட்லாம் பண்ணி இங்கே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் மைக்ரோ பயாலஜி கன்சர்ன்ட் இதில் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் பாலகணேஷ் அவரும் ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட். இஸ் இன் த டாப் ஆஃப் த கமிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஈவன் டுடே. ஸோ இவங்க கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி மைக்ரோபயாலஜி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தேர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டு பேரும் மேடம் கியூரி அது மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக் அவார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் என்னென்னா பிள்ளைத்தமிழ் அந்த மாதிரி வந்திருக்காங்க மீனாட்சி பாலகணேஷ். அவங்க ஷீ டிட் ஹர் தமிழில் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்காங்க சென்னையில், இது கோயம்புத்தூரில். அதுக்கு பிறகு பிள்ளைத்தமிழில் இவங்களுடைய ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அது ஈடுபாடும் நிறைய. இப்போ ரீசெண்டாக கூட பிள்ளைத்தமிழ் கற்பகாம்பாள் பிள்ளைத்தமிழுங்கிற பற்றி ஒரு புக்கை எழுதி அதை போன மே 1ஆம் தேதி நம்ம வாவேஸ் அவர்களால் அதை புத்தக வெளியீட்டு விழாவை சிறப்பாக ஒன்று பண்ணி வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அது. நான் நேரில் பார்க்க முடியல ஒழிய அதனுடைய புகைப்படம் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி மீனாட்சி பாலகணேஷ் அவர்கள் இன்றைக்கு ஆடல் பாடல் விளையாடல் என்பதை பற்றி பேசுவதற்காக, பேசுவது மட்டுமில்லாமல் நல்லா பாடி இசையோடு கூடிய உரையாக இது இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். மீனாட்சி பாலகணேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மீனாட்சி பாலகணேஷ். நன்றி சுந்தரராஜன் அவர்களே. ஆம், கிருபானந்தன் சாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா கூப்பிட்டு என்ன டாபிக்ல பேச போறீங்க, எப்படி இதெல்லாம் பண்ணணும்னு எல்லாத்தையும் கேட்டு டீட்டெயில்டா அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் அவர் அப்ரூவல் வாங்கிட்டு தான் போட்டாரு. ஸோ இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. ஆம், சுந்தரராஜன் சார் நீங்க பாடணும், பாட்டோட நீங்க விளக்கங்களையும் சொல்லணும்னார். சரி, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னுட்டு ஒன்லி திங் இஸ் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும் நான் பண்ற பாடுறதும் பேசுறதும். அதுதான். ஸோ ஜனரஞ்சகமா அமைக்க முயற்சி செய்திருக்கேன் பாருங்க. சங்கடமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன். நான் சங்கீதம் பாட போறேன். இது எங்க பாட்டி, எங்க அம்மா எல்லாம் பாடுவா. அதாவது சமைக்கிறது அவ்வளவு சங்கடமா, அதனால இவங்க சங்கீதம் பாட போறாங்களா அப்படின்னு சும்மா ஒரு ஒரு விளையாட்டு பாட்டு மாதிரி. ஆனா அது உற்சாகமா நம்மளே உற்சாகமா வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் கிச்சன்ல பாடிட்டு இருந்தாங்களோ என்னமோ. ஆனா எனக்கு சங்கீதம் பாடுறது அவ்வளவு சமையலை விட ரொம்ப சுலபமான வேலைன்னு எனக்கு தோணல. அது ஏன் அப்படி நினைச்சுட்டாங்களோ அவங்க. சங்கீதம் பாடுறது இனிமையா இருக்கு. நான் ஆனா ஒண்ணு ப்ராக்டிக்கலா நான் பார்த்த விஷயம் என்னன்னா, நம்மளே சமைக்கிறப்போ சில சமயம் சமையலுக்கு ஆள் இல்லை, அவங்க லீவ்ல போயிட்டாங்கன்னா நம்ம போய் சமைக்கிறப்போ வேற வேலையெல்லாம் விட்டு இங்க வந்திருக்கோமேன்னுட்டு எரிச்சலா வரும். இந்த மாதிரி எழுதுற வேலை, படிக்கிற வேலை, அது எல்லாத்தையும். அப்போ நம்ம ஏதாவது ரெண்டு மூணு பாட்டு நம்மளோட பாட்டை பாடிண்டே அந்த வேலையை பண்ணோம்னா எல்லாமே சுலபமா போயிடும். ஏன்னா என் ப்ராக்டிக்கலா நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிற விஷயம். அதனால ஒண்ணு என்ன நிதர்சனமான உண்மைன்னா, சங்கீதம்ங்கிறது ஆடல், பாடல், சங்கீதம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கு. எந்த செயல்லையும் அது உள்ள இருக்கு. அதாவது நம்ம இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா நம்ம ட்ரேஸ் பண்ண வேண்டாம், அது நமக்கே தெரிஞ்ச உண்மை அது. இந்த வீட்டுல குழந்தை பிறந்த அன்னையிலேருந்து பாட்டு போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். குழந்தை பிறந்த குழந்தைய பார்க்க வரவாலாம் கூட, அதுலயும் அந்த காலத்து பாட்டிமார்கள்லாம் வந்துட்டானா குழந்தைய எடுத்து அவ மடியில 2 நிமிஷம் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. வச்சுட்டோன்னு நிக்காம அந்த பாட்டிகள்லாம் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. அற்புதமே உந்தன் அழகான கொண்டைக்கு அரும்பு முடிச்சதாருன்னு ஒரு பாட்டி பாடுவா. இப்படியெல்லாம் போகும் அந்த பாட்டு எல்லாம். அதுல அடுத்தாப்புல வேற அந்த அப்புறம் குழந்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே போகலாம். அடுத்த ஸ்டேஜ் குழந்தை வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்ச உடனே அங்கேயும் பள்ளிக்கூடத்துல கணக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, அது வாய்ப்பாடு. வாய்ப்பாடு இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வளர்ந்த விதம் அப்படி. 1ஆம் கிளாஸ்ல போனப்போ அந்த பாட்டுக்குள்ள அந்த வாய்ப்பாடு சொல்லி தருதுன்னா பாட்டா எல்லாரும் பாடுவோம். நாங்கள் கிளாஸ்ல கோரஸா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாடுவாங்க. ஓ ரெண்டு ரெண்டு, இரண்டு நாலு, மூரெண்டாறுன்னு அது அப்படியே ஒரு பாட்டா போயிட்டே இருக்கும். அது எல்லா வாய்ப்பாடுக்கும் உண்டு அது. அது முதல் பாடங்கள்லாம் நமக்கு கூட பாட்டா தான் சொல்லி கொடுப்பாங்க. அது ஆல்பபெட்ஸ் தமிழ் அந்த இது எல்லாம் எழுத்துக்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக
அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டுன்னு ஈ எல்லாம் வரும் அதுல. அப்புறம் நாள்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேற இன்னொரு பாட்டு. அப்புறம் அதே மாதிரி மாதங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க எனக்கு அந்த பாட்டு ஃபுல்லா மறந்து போயிடுது. ரொம்ப அழகான பாட்டு, ரெண்டே ரெண்டு வரி ஞாபகம் இருக்கு. சித்திரை மாதம் பிறந்ததுமே சிறந்த மல்லிகை மலர்ந்திடுமே, வைகாசி மாதம் வந்ததுமே மாம்பழம் எங்கும் மலிந்திடுமே அப்படின்னு போகும் ஒவ்வொரு மாசத்தையும் சொல்லிண்டு. அப்புறம் அந்த கணக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு 8 வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டுன்னு அந்த பாட்டு. அது அது 8 லட்டுல இருந்து யார் எத்தனை சாப்பிட்டாங்கிற கணக்கு வரும். இல்ல தோசை யார் யார் எத்தனை சாப்பிட்டாங்கன்னு இது எல்லாமே பாட்டா சொல்லி கொடுத்து உருவேத்துவாங்க நம்ம தலையில. அந்த காலத்துல உருவேத்தினது பாருங்க, எனக்கு இன்னும் இத்தனை வருஷம் கழிச்சு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அப்படியே அந்த பாட்டா நம்ம மனசுல பதிஞ்சு கொடுத்துன்னா அப்படியே அது இதா இருக்கும். அப்புறம் நம்ம பள்ளிக்கூடத்துல அப்புறம் மற்ற தோழிகள் இல்ல பெண் குழந்தைகளோட எல்லாம் விளையாடுறப்போ அப்புறம் இந்த கல்லெல்லாம் வச்சுட்டு அப்புறமா அம்மா நைன்னு அது அப்புறமா டெவலப் ஆச்சு. ஆனா இந்த வழவழப்பான கூழாங்கல், 7 கல், ஏழாங்கல், 5 கல் வச்சுட்டு அச்சாங்கல்னு எல்லாம் விளையாடுவோம். அதுக்கெல்லாம் கூட பாட்டு உண்டாம். அது ஏதாவது இந்த நாட்டுப்புற பாடல்கள் புத்தகங்கள்ல பார்த்தா கிடைக்கும். நான் தேடி பார்க்கறது அது அது தேடல. ஏன்னா இதெல்லாம் நிறைய இப்ப சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எத்தனை சொல்ல போறேன்னு தெரியல, எத்தனை முடிக்க முடியும் தெரியல. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். So, அதனால இந்த ஏழாங்கல், அச்சாங்கல், அப்புறம் தட்டாமாலை, அப்புறம் உந்தி பறத்தல்னு ஒரு விளையாட்டு. அதாவது ரெண்டு பேரும் நம்ம கையை இப்படி கிராஸா வச்சுட்டு ரெண்டு பெண்கள் ஒருத்தர் இந்த இருக்க பிடிச்சுக்கணும். அப்புறம் தேர் ஸ்டார்ட் ஸ்விங்கிங் அரவுண்ட். ஹை ஸ்பீட்ல அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ பாட்டு பாட்டு இருக்கும் அதுக்கு. அது ம். ஆக்சுவலா இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டா அதை பாடி பார்த்து அந்த பாட்டை இது பாடி பார்த்து இதோட சரியா இருதான்னு பார்க்கறதுக்கு எங்க ஆத்துல நானே பண்ணி பார்த்தேன் அதை. இந்த மாதிரி அப்புறம் கல்யாணங்கள்ல கல்யாண பாடல்கள், நலங்கு பாடல்கள், ஊஞ்சல், சாப்பாடு எல்லாத்துக்குமே உண்டு. இதெல்லாம் ஆச்சா. அப்புறம் இந்த பாட்டுகள் எல்லாம் தான் இப்போ மறைஞ்சு போகாம இப்போ இந்த ஓட பாடல்கள்னு நம்ம சொல்றோமே, அது இப்போ பாத்தீங்கன்னா சினிமால கூட அதை எடுத்துட்டாங்க. நீங்க ஞாபகம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். எம்ஜிஆர் எடுத்த ஒரு மூவில ஒரு மீனவ நண்பன் நினைக்கிறேன், பொங்கும் கடலை ஓசைன்னு ஒரு அழகான இது அந்த இந்த போட்டு போற இதுக்கே ஹம், ஐயோ. இணைஞ்சா போல வரும் அந்த பாட்டு. அப்புறம் அந்த வயல்ல உழவர்கள்லாம் பாடுற பாட்டு அப்புறம் மணப்பாறை மாடு கட்டின்னு அதை கம்போஸ் பண்ணினாங்க அந்த பாட்டை. ரொம்ப அழகான பாட்டு. ஆனா இது ஏற்ற பாட்டு நம்ம அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. மூங்கிலிலையே மூங்கிலிலையே, மூங்கிலிலை மேலே தூங்கும் பனி நீரே அப்படின்ட்டு ஒரு ஏத்த பாட்டுக்காரன் பாடிட்டு இருந்தானாம். கம்பர் அந்த வழியா போயிட்டு இருந்தாராம். அவன் என்ன பண்ணா, அவன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு பாட்டை பாதியில நிறுத்திட்டு போயிட்டானாம். கம்பருக்கு அடுத்த லைன் என்னப்பா பாரு, எதுகை முறை எல்லாம் அமைஞ்சிருக்கு, மூங்கிலிலேயே தூங்கும் பனி நீரேன்னு எல்லாம் வந்திருக்கு. அடுத்தப்பல அவன் என்ன ஆன்சர் சொல்லாம போயிட்டானே அடுத்த வரின்ட்டு அவருக்கு ஒரே தாங்கலையா. ராத்திரி முழுக்க வீட்டுக்கு போய் யோசிச்சு யோசிச்சு பார்த்திருக்காரு. அடுத்த நாள் காலங்காத்தால பொழுது விடியறதுக்குள்ள வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. அவன் திருப்பி வருவான், அதே பாட்டை பாடுவான், ஒருவேளை அடுத்த வரிய பாடுவான் அப்படின்னுட்டு. சோ வந்து நிக்கிறாரு. அவன் பாடுறான், மூங்கிலிலையே மூங்கிலிலையே, மூங்கிலிலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. ஓஹோ, அப்படியா. பனி வந்து சரி, சூரியன் வந்தா பனி மறைஞ்சு விடும், அவன் எடுத்துட்டு விடுறான் அதை. அதனால அதை வாங்கிக்கிறான் அப்படின்ட்டு அப்படி கண்டுபிடிச்சான். அந்த மாதிரி அவங்களும் இந்த நாட்டுப்புறத்தார்களும் எதுகை மோனை எல்லாம் அமைச்சு தான் பாட்டு பாடுறாங்க. ரொம்ப சிரமமான வேலைகளை பண்றப்போ, மூட்டை தூக்குறப்போ இல்லாட்டா கல்லை பெரட்டுறப்போ எல்லாம் அது உழைப்பாளர் சிலை நம்ம பார்த்துருப்போம் அங்க மெரினா பீச்ல. அதுல அது என்ன பண்ணுவாங்க, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசான்னு ஏதோ ஒரு நாலு நாலு வார்த்தைகளை சொல்லிப்பாங்க. அதுக்கு எதுகை மோனை எல்லாம் இருக்கும். அது மாதிரி எல்லாம் ரொம்ப அழகான சங்கீதத்தோடயே. அதுக்கு பெருசா சங்கீதம் கத்துக்கணும்ட்டு எல்லாம் இல்ல. ஏதோ ஒரு டியூன் வரணும் அதுக்குள்ள. அந்த டியூன் நம்ம செய்யற வேலையோட பொருந்தணும். அது மனசுக்கு கொஞ்சம் மனசை லேசாக்கி நம்ம வேலையை எளிமையாக்கி நம்ம பண்ற காரியங்களை சுடுவாக்குறது தான். அதுதான் அதோட பர்பஸ். அது வாழ்க்கையில அது ரொம்ப அந்த சிரமங்களை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உதவுறது. அதுதான் இதுல பாட்டிமார்கள்லாம் அந்த காலத்துல கதை சொல்லுவாங்க அவங்க பேர குழந்தைங்களுக்கு. அந்த கதையெல்லாம் வெறும் இந்த காலத்துல அந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாரும் படிக்கிறது இல்லாட்டா யூடியூப் இருக்கு, அதுல இருக்கு, இது இருக்குன்ட்டு எல்லாத்துலயும் பார்த்து டிவியில கார்ட்டூன் பார்க்கறதா எடுத்து
பாட்டிமார்கள் சொல்ற கதையில ரொம்ப அழகழகான சுவாரஸ்யமான பாட்டுகள்லாம் வரும். எங்க பாட்டி சொல்ற கதையில அதுல என்னெல்லாமோ சொல்லுவா பாட்டி. அந்த அதுல நாங்க வந்து இப்போ பாட்டியை கேட்போம். பாட்டி வந்து நீ இந்த கதை சொல்லு பாட்டி. இதை பாட்டி நிறைய பாட்டெல்லாம் பாடுவா. நல்ல நல்ல குழந்தைகளுக்கு நல்ல வழியெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக பஞ்சங்களை பத்தி, இந்த எப்படி அந்த ஒரு காலத்துல வந்து பஞ்சம், அந்த காலத்துல முனுசாமி முதலியார்னு ஒருத்தர், இந்த மாதிரி சிறுமண ஒரு முதுசாமி முதலியார்னுட்டு ஒருத்தர். அவர் நிறைய இந்த மாதிரி பாட்டெல்லாம் இட்டு கட்டி பாடுவார். அவர் வந்து ஆக்சுவலா நிறைய தெய்வங்கள் மேல நிறைய நடராஜ பத்து, இல்ல அந்த வேற இந்த அம்பாள் மேல விருத்தங்கள் எல்லாம், மீனாட்சி ஊஞ்சல், இந்த மாதிரி என்னெல்லாமோ பாட்டெல்லாம் நிறைய இயற்றி இருக்கார். அதே மாதிரி ரங்கநாயகி அம்மாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க இந்த 1800s. அவங்கெல்லாம் நிறைய பாட்டு எழுதி, அதாவது வத்சலா கல்யாண கும்மி, இல்லாட்டா கோபிகா வஸ்திரா அபகரண கும்மி, இதெல்லாம் பாடி வச்சாங்க. அந்த பாட்டெல்லாம் புஸ்தகமா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு சில புஸ்தகங்கள் கிடைக்கிறது. எங்க பாட்டி பாடுவாங்க. எனக்கு இது புஸ்தகமா இருக்குன்னு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எங்க பாட்டி பாடி கேட்டிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்கேருந்து யார் இந்த பாட்டு, ஒன்று ரெண்டு பாட்டு தான் பாடுவாங்க பாட்டி. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல இருந்து பாருங்க, ஒரு பாட்டு இந்த பதிவிரத பாட்டுன்னுட்டு ஒண்ணு நம்ம முனுசாமி முதலியார் எழுதினதுதான். அதுல வந்து அவர் சொல்லுவார், மாமியார் அடித்தாலும் தான் செய்த குற்றமென்று மௌனமாயிருப்பாள் பதிவிரதை, சாமியாரை போலே யாரையும் மதியாமல் சண்டைக்கு இருப்பவளே மூடதடி கழுதைன்னுட்டு அந்த இன்னொருத்திய போட்டு அந்த பாட்டுக்கு பேரே அந்த புஸ்தகத்துல தடிக்கழுதை பாட்டுன்னே இருக்கு. தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தேன்னா தடிக்கழுதை பாட்டுன்னு ஒரு புஸ்தகம் மணவூர் திருமணவூர் முன்சாமி முதலியார் எழுதினது இருக்கு. அதுல இந்த பாட்டு நல்ல வழி. அதுல வந்து மாப்பிள்ளை சிந்துன்னு, மாப்பிள்ளை முறுக்கு சிந்துன்னு வேற இன்னொன்னு எனக்கு இதுல இது மாதிரி. இதுலயே நீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கோபிகா வஸ்திராபரண கும்மியில அதுல வந்து கேட்பாங்க கோபிகள்லாம் கிருஷ்ணன், பல 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 பலவென டாலடி கூதே கண்ணா டாலடி கூதே, அந்த பச்சை வர்ண சேலை அதனை தாரு மையனை பொன் எல்லாரோட சேலையும் கொண்டு மரத்து மேல வச்சுட்டு விடுறான் இல்லையா. அப்புறம் யோசிச்சலாம், மினு 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 மினுக்கி காட்டுதே அந்த மஞ்சள் வர்ண சேலையை தாரு மையனே, அது ஒண்ணு. அப்புறம் திருப்பி கோபிகளும் இவனும் வாக்குவாதம். அப்போ ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இதெல்லாம் தான் எங்க பாட்டி பாடினதெல்லாம் கேட்டிருக்கேன். கண்டபடியே சுகிராய் கள்ளனே கண்ணா, கட்டியே பிடித்தடித்து கள்ளனே கண்ணா, கொண்டு போவோம் ராஜனிடம் கள்ளனே கண்ணா, சேதி கூறியே விலங்கிடுவோம் கள்ளனே கண்ணா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏசுவதேன் என்னையடி கோபியே பெண்ணே, நீங்கள் எல்லாரும் ராஜனிடம் கோபியே பெண்ணே, கூஷாமல் வந்திடுவீர் கோபியே பெண்ணே, நானும் கூடியும்மை நாடி வரேன் கோபியே பெண்ணே. அவனுக்கு தெரியும் நம்ம தான் இவன் புடவை எல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு இருக்கோமே, எப்படி இவ போவா அப்படின்னுட்டு இது மாதிரி வாக்குவாதங்கள் போகும். அப்புறம் அழகான இன்னும் இதெல்லாம் வீட்டுல இவர்கள் இட்டு கட்டி பாடின பாட்டு. பாக்கு மரத்தடியே நாங்கள் பெண்கள் பகடைகள் ஆடையிலே, பகடை காய்களை ஒழித்தான் கிருஷ்ணன், பகடை காய்களை ஒழித்தான், யசோதை உந்தன் பாலன் கண்ணனை என்னென்று நாங்கள் சொல்லுவோம். இது இப்படி போச்சு இந்த பாட்டெல்லாம். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி வீட்டில் பாடுற பாடல்களையே எல்லாத்தையும் அந்த அந்த அப்புறமா சப்சிக்வெண்டா இது நாட்கள் செல்ல செல்ல வேற மாதிரி இது டெவலப் ஆச்சு. அதாவது இந்த அது அந்த அந்த வயல்கள்ல வேலை பண்றப்போ அதுல ஒரு அழகான பாட்டு. இவர் வந்து ஆக்சுவலா இந்த கிவா ஜெகநாதன் ஒரு மலை, இது மலை அருவிங்கிற பேர்ல இந்த நாட்டுப்புற பாடல்களையே தொகுத்து ஒரு புத்தகமா போட்டிருக்கார். அந்த புஸ்தகத்துல இதை பார்த்தேன்னா ரொம்ப அழகான பாடல்கள் இருக்கு. அது தங்கரத்தினமேனு முடியிற ஒரு பாட்டு. அதாவது எப்படி இந்த அரிசி இந்த திணையெல்லாம் பாறை மேல கொட்டி காலால மிதிச்சு துகைச்சு அந்த திணையை உதிர்த்து எடுக்கிறாங்களாம் கதிர். அதுலேருந்து அதுக்கு ஒரு பாட்டு. வட்ட வட்ட பாறை தேடி கொட்டினாளாம் அடிக்கதிரை, மோதிர காலினாலே தங்கரத்தினமே, மொர மொரன்னு மிதித்தாள் வள்ளி பொன்னிறத்தினமே அப்படின்னு. அப்புறம் கொச்சி மலை தேனெடுத்து கூஷாமே மாப்பிசைந்து, வாழை இலை முறமும் செஞ்சு தங்கரத்தினமே, வாரூராளாம் தினை மாவைத்தான் பொன்னு ரத்தினமே அப்படி இது மாதிரி நிறைய பாட்டுகள். அப்புறம் அது ஒன்னாச்சா. அடுத்தாப்புல வழிநடை சிந்துன்னு ஒண்ணு. இந்த வழிநடை சிந்து ரொம்ப அழகா இருக்கும். அதாவது
முருகனுக்கு காவடி எடுத்துன்னு கோவிலுக்கு போவாங்க அந்த காலத்துல கூட்டம் கூட்டமா. ஏன்னா நமக்கு என்டர்டெயின்மெண்ட்னு அந்த காலத்துல அவங்களுக்கு சினிமா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏதாவது ஒரு சமயத்துல தெருக்கூத்து இருக்கும், இல்லாட்டா நாடகம் இருக்கும், ஏதாவது தான். இந்த மாதிரி மால்ஸ் அது இதுன்னு எல்லாம் இல்ல, இந்த தீம் பார்க்ஸ்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால இங்கெல்லாம் தான் போவாங்க. போறப்போ கும்பல் கும்பலா போறப்போ வழிநடைக்கு இவங்களாவே இட்டு கட்டின பாட்டு. அப்புறம் அண்ணாமலை ரெட்டியாருங்கிறவர் இவங்களுக்காக தான் இது அவங்க பாஷையிலேயே சிம்பிள் லாங்குவேஜில் அதை பாட்டுகளை இயற்றி கொடுத்தார். அதில் ஒன்று பாருங்க, அந்த வழிநடை சிந்து எத்தனை அழகான பாட்டு. சென்னிக்குள நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புய வரையில் புனைதீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் கூறவள்ளி பதம் பணி நேசன் உரை வரமே தரு கழுகாச்சலபதி கோயிலின் வளம் நான் மறை வாதே சொல்வேன் மாதே. இதே மாதிரி போங்க, அப்படியே எல்லாரும் ஒருத்தர் பாடுவாங்க, எல்லாம் குரூப்பா பாடின்னு அப்படியே போவாங்க. அதுல ஒரு சந்தோஷம். இதுல இந்த ஓட பாட்டு தான் கேட்டோம் நம்ம, ஏலேலோ ஐலசான்னு. அது ஆக்சுவலா காவேரி ஓடம்னு அந்த காலத்துல இந்த மாமிகள்லாம் வீட்டுல பாடுவாங்க. அதாவது எப்படி வந்து காவேரி அங்க அந்த இதுல குடகுல உற்பத்தி ஆகி அவ எப்படி இந்த திருவையாறு வழியா ஓடி எப்படி ஸ்ரீரங்கனுக்கு மாலையா வந்து கடைசியில கடல்ல போய் சேரறாங்கிறதுக்கு ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடி அதுக்கு காவேரி ஓடம்னே அதுக்கு பேரு. அதை பத்தி என்னது நடந்தாய் வாழி காவேரின்னு தீஜாரா சிட்டி எல்லாம் இந்த ஒரு மூணு மூணு புக்கு ஒரு புக் எழுதியிருப்பாங்க, மூணு ஆத்தர்ஸ் சேர்ந்து. அதுல இந்த பாட்டை ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணியிருப்பார் அவர். சான்ஸ் கிடைச்சா படிச்சு பாருங்க. அதாச்சா. அப்புறம் இன்னொன்னு, இதே மாதிரி சிக்கில் இதுல பார்க்க போவாங்க. அம், அந்த என்ன சொல்றது, தாரகாசுர வதம் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த இதுல. அப்போ அது ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அலங்கார பாட்டுன்னே அதுக்கு பேரு. அதுக்கு அது எப்படி அலங்காரம் அலங்காரம் ஆஹா ஒய்யாரம் சிக்கில் பார்க்க சிங்காரம் அலங்காரம் அலங்காரம் ஐப்பசி மாதத்திலே 6 நாள் திருநாள் உண்டு சூர சம்ஹாரம் உண்டு சுப்பிரமணிய வேலருண்டு அன்னமே வாடி அடி ஸ்வர்ணமே வாடி இனி சஞ்சலமேண்டி அலங்காரம் அலங்காரம் மணல் மேடு குன்றுகளாம் மாறாத அலை ஒலியாம் மணமான சோலைகளாம் வளமான புஷ்கரிண்யாம் வாடி என்னோடே வள்ளி மாது தன்னோடே வடிவேலர் கும்பிட அலங்காரம் அலங்காரம். இப்படியெல்லாம் பாடின்னு வழிநடையா போனா கட்டு சாதத்தோட நமக்கு என்ன என்ன வேண்டியிருக்கு வேற? ஐ மீன் ரொம்ப இது இது எக்ஸைட்டிங் பிக்னிக் மாதிரி இருக்கு. கடைசியில அழகான சுவாமி தரிசனம் வேற. So அதெல்லாம் தான். அப்புறம் தாலாட்டு. ஓகே, அடுத்த போல பார்க்க போற பாட்டு நம்ம அது தாலாட்டு. தாலாட்டு வீட்டில தான் நிறைய இட்டு கட்டி பாடினாங்க. இப்போ தான் அப்புறம் தாலாட்டுங்கிறத அப்புறமா புலவர்கள்லாம் இதுல இருந்து பிக்கப் எடுத்துட்டு பாடி அது ஒரு பிரபந்தமாவே பண்ணினாங்க. அப்புறம் எல்லாத்துலயும் தாலாட்டு புகுதொடுத்து எல்லா மொழியிலையும் இருக்கு தாலாட்டு. அது அப்புறம் கவிஞர்கள் இயற்றினது. ஆனா அந்த வீட்டுல அம்மாக்கள் பாடுறது, அது அம்மாவோட சத்தம் கேட்கணும் குழந்தைக்கு, அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய ராகத்துல இருக்க வேண்டாம், பெரிய வித்வானா இருக்க வேண்டாம், அதுக்கு ரொம்ப சங்கீதம் கத்துன்னு இருக்க வேண்டாம். அது என்ன டியூன்ல பாடினாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த காலத்துல எல்லாரும் பாடுறப்போ அது நல்ல நல்ல மியூசிக்கை போட்டு அழகான ராகத்துல எல்லாம் பாடியிருக்காங்க. அதனால நமக்கு அந்த காலத்துல எப்படி பாடினாங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு அழகான பாட்டு, சித்தடியே சித்தடியே செம்பவள சித்தடியே என் அருமை கண்மணியே கண்வளராய் சித்தடியே பாட்டி அடிச்சாளோ பால் புகட்டும் சங்காலே சித்தி அடிச்சாளோ சின்னஞ்சிறு விரலாலே அடிச்சாரை சொல்லி அழு ஆக்கினைகள் செய்து வைப்போம் தொட்டாரை சொல்லி அழு தோல்விலங்கு போட்டிடுவோம் சித்தடியே சித்தடியே. இது அழகா ராகம் போட்டு அப்புறமா பாடினது. ஆனா அப்பா அம்மாக்கள் எப்படி பாடினாங்களோ தெரியாது.
ஆனா இப்படி பாடுறப்போ அவங்க எல்லாம் என்ன இந்த நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியறது. அது அப்பா ஊருக்கு போயிருக்காரு, இன்னும் வந்த பாடல, வரப்போ உனக்கு வளை வாங்கிட்டு வருவா, உனக்கு பூ வாங்கிட்டு வருவா, கண்ணுக்கு மை வாங்கிட்டு வருவா, புது சொக்கா வாங்கிட்டு வருவா, இப்படிலாம் சொல்லி, இல்லாட்டா என்னோட புலம்பல அடுப்புல போடுறதுக்கு ஒன்றும் இல்லையே, வெறும் நொய்யரிசியை வச்சு உனக்கு ஒரு கஞ்சி தான் ஊத்தின்னு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் தன்னோட புலம்பல்கள். இல்ல நீ பெரியவனானா நல்லா வீரனா ஆகணும், நல்லா படிக்கணும், பெரிய பொசிஷனுக்கு வரணும், நீ ராஜாக்கு ரைட் ஹேண்டா இருக்கணும், இது மாதிரிலாம் சொல்லி தன்னோட அபிலாஷைகள் எல்லாம் சொல்லியும் பாடுவா அம்மா. இத்தனையும் நடக்கும் அந்த தாலாட்டுல. ஏன்னா இதெல்லாம் தான் அந்த மாதிரி அந்த காலத்து தாலாட்டு. அதுவும் இல்லாம நான் சொன்னேன் இல்லையா, என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது அந்த காலத்துல. சினிமா கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதாவது டிராமா, சில சமயம் கூட்டமா இவாள்லாம் ஒரு நிலா முற்றத்துல என்னைக்கு நிலா காயற அன்னைக்கு உட்காந்துட்டு எல்லாம் அந்த பழைய கட்டபொம்மன் கதை, தேசிங்கராஜன் கதை எல்லாம் சொல்லி எல்லாருமே பாடுவாங்க. அதெல்லாம் இட்டுக்கட்டின பாட்டு நிறைய அவைலபிளா இருக்கு. இப்ப கிடைக்கிறது அந்த லிட்ரேச்சர்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கட்டபொம்மன் கதையில பாருங்க ஒரு அழகான பாட்டு. அது இந்த பாட்டு எனக்கு பை ஹார்ட். ஏன்னா அந்த அந்த காலத்துல கட்டபொம்மன் கதைன்ட்டு ஒரு நாலனாக்கு ஒரு குண்டு புஸ்தகம் கிடைக்கும், அதை படிச்சிருக்கேன் நான். அதுல வாராண்டா வாராண்டா வெள்ளைக்காரன், வரட்டும் முரட்டு தொப்பிக்காரன், தொப்பிக்காரன் குண்டு செல்லாது, அவன் துப்பு கெட்ட குணம் பொல்லாது அப்படின்ட்டு போகும். இதுல கட்டபொம்மன் கதையில பாருங்க, பூமிதனில் சுத்த வீரசூரன் கட்ட பொம்முதுரை வாரார் பார்த்தோழி, பாஞ்சால நாட்டு துரைமார்கள் நல்ல பாராவு கெட்ட ஓயில்காரர், பூஞ்சிட்டு துப்பட்டா மேல் போட்டு அவர் போற சிங்காரத்தை பாருமையா அப்படின்ட்டு. அது ஒண்ணு, எப்படி இப்படி போயிட்டு இருக்கார் பாரு, அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காருன்ட்டு ராஜாவை பத்தி இது பண்றாங்க. தேசிங்கராஜன் கதையும் இது மாதிரி ஒண்ணு பாடியிருக்கு. அதுல தேசிங்கராஜன் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் அவன் தம்பியோட தேஜ் சிங்ங்கிறத நம்ம தேசிங்குன்னு ஆக்கிட்டோம். அப்புறம் தோடர் மால்னுட்டு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டோ தம்பியோ தெரியல. அவள்லாம் அந்த டெல்லியில போய் அந்த பாதுஷாவோட குதிரையை அடக்கி கூட்டிட்டு வர போறா. அதுக்காக இவன் போறான். அதுக்கு ரொம்ப ஒரு அழகான பாட்டு. அண்ணா வாடா தம்பி வாடா தோன்ற மல்லண்ணா, தெய்வலோகத்து புரவி ஒன்று தில்லியில் இருக்கிறதாம், குதிரை ஏறி சவாரி செய்து கொண்டு வர வேணும், அண்ணா வாடா தம்பி வாடா தோன்ற மல்லண்ணா. தோடர்மால் தோன்ற மல்லன் ஆயிட்டான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்படி இதெல்லாம் இந்த டியூன்ல தான் பாடுவாங்க. அதுக்கெல்லாம் பெரிய ராகம் போட்டு எல்லாம் கிடையாது, ஒரே டியூன் போயிட்டே இருக்கும். ஆனா அது கதை சொல்றது இது. அதுக்கு பேரும் வச்சுடுவாங்க அம்மானை. தேசிங்கராஜன் கதையின் இது நல்ல வேளை. இதுக்கு அம்மானைன்னு பேர் வச்சிருக்காங்க. அது வேற. ஆகுமா ஆச்சா. அப்புறம் குழந்தை பாடல்கள்லயே சில சமயம் விடுகதைகள் எல்லாம் வரும். விடுகதைகள் எல்லாம் சொல்லி கேட்பாங்க குழந்தைகள்கிட்ட, சின்ன பாட்டுல பாடி. அதுவும் அதுவும் குழந்தைகள் பதில் சொல்லணும். ஏன்னா அப்போ அவ கேட்கறாளான்னு தெரியும் இல்லையா, தெரியணும் இல்லையா. சும்மா அது கேட்கறதா, கதை கேட்கறதால என்ன பிரயோஜனம். மாரல்ஸ், குழந்தைகளுக்கு நல்ல வழியெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஆண்டவனை பத்தின கதையை சொல்லணும், எப்படி நல்லவங்களா வளரணும்னு சொல்லி கொடுக்கணும். அது எஜுகேஷனலாவும் இருக்கணும், நம்ம புராணங்கள் சரித்திரங்கள் எல்லாம் குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இத்தனையும் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த அப்போ அந்த மாரியம்மா பாட்டெல்லாம் கூட நிறைய வரும். அதுல மாரியம்மன் கோவில்ல நிறைய பாடுவாங்க இட்டுக்கட்டி. நம்ம அந்த காலத்துல என்ன பாட்டு பாடினாங்கன்ட்டு இப்போ தேடி எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஆனா அதுல நம்ம கேட்டிருப்போம், நம்ம எல்லாரீஸ்வரி அம்மா பாடினது. கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரி அம்மா. இந்த மாதிரி டியூன்ல போகும் நிறைய மாரியம்மன் பாடல்கள். அது தெய்வத்தை எல்லாரையும் சேர்க்கும் அந்த பாட்டு. அதாவது இந்த பாட்டு யாரோ எங்கேயோ பாடுறாங்கன்னு நம்ம காதுல வாங்கிக்காம போக மாட்டோம். அப்படி பார்க்குறப்ப அந்த பாட்டோட டியூன், அந்த பாட்டுல இருக்கிற ஸ்ட்ராங் வேர்ட்ஸ், அதுல இருக்கிற பக்தி அப்படியே எல்லாரையும் ஒரு குரூப்பா நின்று தானும் ரெண்டு வரியாவது சேர்ந்து அதுல பாட வைக்கும். இந்த பாட்டு யாருக்காவது தெரியாம இருக்குமா? அது கரகம். கரகம் ஆடுவாங்க. இப்போல்லாம் கரகத்துக்கு சினிமா பாட்டை போட்டுட்டு ஆடுறாங்க. அப்போல்லாம் ரொம்ப அழகா கரகத்துக்குன்னே தனி பாட்டு இருக்கும். எப்படி இதெல்லாம் அது ஏதாவது இந்த கதைகள் எல்லாம் சொல்லிட்டு, கதைகள் நாட்டுப்புற கதைகள், இல்லாட்டா இந்த நல்லதங்காள் கதை, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் வளையல்காரர் கூட பாடுவார். பாடிண்டே தான் வளையெடுக்குவார் குழந்தைக்கு. அந்த காலத்துல எல்லாம் கடையில போய் வளையல் வாங்குற வழக்கம் இல்ல, வாசல்ல ம். வளையல்காரன் கொண்டு வருவார். அதனால எல்லாரும் அந்த ஊர்ல ஆவலா காத்துட்டு இருப்பாங்க, என்னைக்கு வளையல்காரர் வர்றார் வளையல் வாங்கலாம்னு, சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பாட்டி வரைக்கும். பாட்டி பாடின இன்னைக்கு ஆக்சுவலா இப்போ சில பேரும் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ பார்த்தேன், கீவா ஜெகநாதன் எழுதியிருக்கிற ஒரு கதை தொகுப்புல வளையல் செட்டி அப்படின்னு ஒரு கதை.
ரொம்ப அழகான கதை. ஒரு வளையல பிரதானமா வச்சு ஒரு கதை எழுதியிருக்கார். அந்த காலத்துல அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டோட ரெண்டு வரியும் அவர் அந்த கதையோட ஆரம்பத்துல போட்டிருக்கார். வாயா வளைச்செட்டி வந்திறங்கு திண்ணையிலே, கொச்சிட்டு, கொச்சுன்னா அழகா இருக்கிற திணை, கொச்சிட்ட திண்ணையிலே, கோலமிட்ட வாசலிலே, கம்பளிய போட்டு கனத்த சுமையிறக்கு, தாவளிய போட்டு தங்கவளை தூக்கிறக்கு. அப்புறம் ஒண்ணுன்னா கேட்பாங்க, பச்சைவளை உண்டோ, உண்டோயா, பாண்டியனார் பேத்தியர்க்கு நீலவளை உண்டோயா, நிர்மலனார் கண்மணிக்கு. இது மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியில அந்த எல்லாரும் கும்பலா நின்னுட்டு அங்க வளைய வாங்குறது. இது வளையல் செட்டியும் பாட்டு பாடிண்டே வளையல் எடுக்குவாராம். இது மாதிரி இத்தனை நிறைய விஷயங்கள் அந்த காலத்துல இசையோட அப்படியே போயிருக்கு. மனிதர்கள் சமுதாயத்துல ஒவ்வொரு செய்கைக்கும் இசை இருந்திருக்கு, பாட்டுகள் இருந்திருக்கு. அவங்க இயற்றி பாடின பாடல்கள், நல்ல வேளை இப்ப எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிறது நமக்கு. அதுவே நாட்டுப்புற பாடல்கள்னு தேடினா நிறைய கிடைக்கிறது இந்த இன்டர்நெட்ல, அந்த தமிழ் வர்ச்சுவல் அகாடமி எல்லாத்துலயும். இந்த பிற்காலத்துல இது என்னாச்சுன்னா, இது ஒரு இலக்கியமா வளர்ந்து புலவர்கள்லாம் சரி நம்ம தாலாட்ட ஒரு இலக்கியமா பண்ணலாம், ஊஞ்சல் ஆடுறதுக்கு பாட்டா சரி அதை நம்ம ஒரு இலக்கியமா பண்ணலாம்னு கொஞ்சம் இலக்கியமா பண்ண ஆரம்பிச்சாங்க. இத நம்ம மாணிக்க வாசகர் பார்த்தார். அவர் என்ன பண்ணார், அவர் வந்து இந்த மாதிரி கடவுள் மேல நம்ம நிறைய பாடல்கள் எழுதலாம், எழுதுறப்போ ஆனா அது மக்களை போய் சேரணும். சும்மா நம்ம எழுதி வச்சுட்டா அங்க யாராவது எடுத்து பாடணும் இல்லையா, எப்படி பாட போறாங்கன்னு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணினார், குழந்தைகள் விளையாடுற விளையாட்டை எல்லாம் உன்னிப்பா கவனிச்சார். அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி பாட்டுகள் எழுதி கொடுத்தார். அதுக்கு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு உதாரணங்கள் தரேன். அதாவது தேவாரம் மூவரே இப்படிதான் பண்ணாங்க. அதாவது நாம இயற்கையில பார்க்கிற மிருகங்கள் இல்லைன்னா பறவைகள் இதெல்லாம் வச்சுனே அப்படி. அதாவது திருஞான சம்பந்தர் தேவாரத்துல பறக்கும் எம் கிள்ளைகாள், பாடும் எம் குயில்காள் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் இந்த அப்பர் பாடினது, அவர் அந்த பிடியும் களிரும், அதாவது பெண் யானையும் ஆண் யானையும் போற மாதிரி சேர்ந்து போற மாதிரி இருக்கு தேவர் போறதுன்னு அழகான ஒரு தேவாரம். மாதர் மட பிடியும் மட அன்னமும் போன்றதோர் அப்படின்னு அது ஒரு பாட்டு அவர் பண்ணியிருக்கார். அப்புறம் களிறு வருவன கண்டேன் கண்டேன் கண்டேன்னு சொல்லுவார், அது ஒரு ஒரு அழகான பாட்டு. உம் உம் உம். ஞானசம்பந்தர் தேவாரம் ரொம்ப ஒண்ணு அழகானது, பறவைகளோட விளையாடுறது. அது இந்த பொண்ணு வந்து பறவைகளோட விளையாடுறப்போ, நான் உனக்கு சாப்பாடு தருவேன், நீ இதை சொல்லு அதை சொல்லுன்னு அதுக்கு பேச்சு சொல்லி கொடுப்பாங்க கிளிக்கு. இந்த பொண்ணு கிளிக்கு பேச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு, நீ என்னோட தலைவன் சிவன், அவனோட பேரை ஒரு தடவை சொல்லு, உனக்கு நான் நல்ல பால் பழம் எல்லாம் தரேன்னு. சிறையாரோ மட கிளியே, இங்கே வா, தேனொடு பால் முறையாலே உணர்த்தருவன் மொய்பவள தொடுதரளம் துறையாரும் கடல் தோணி புரத்தீசன் துளங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கொரு கால் பேசாயே. இதை ரொம்ப இலாபரேட்டா பாடுவாங்க கச்சேரியில. ரொம்ப அழகான பாட்டு, சுத்த சாவேரி ராகத்துல இப்போ பாடுறாங்க. அப்பவும் ஞானசம்பந்தரும் அதே அந்த பண்ணில தான் பாடியிருக்காரு. அதுக்கு நமக்கு இப்போ இந்த இந்த சோகால்டு கர்நாடக சங்கீதோட ஈக்குவலன் சுத்த சாவேரி. அது பழந்தக்கப்பன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. எம்எஸோட ரெக்கார்டிங் இருக்கு, எம்எஸ் அம்மாவோட ரெக்கார்டிங் இருக்கு, முடிஞ்சா கேட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பறவைகளையே வச்சுட்டு உடனே தெய்வத்துக்கிட்ட, இந்த டைரக்டா நீ வா தெய்வத்துக்கிட்ட, நீ எல்லாம் எனக்கு கொடுக்கணும், நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்றதுக்கு மாத்திரம் சொல்லி கொடுக்கல. அப்படி இது மாதிரி பறவைகள் மூலமா தெய்வத்துக்கிட்ட போறது, இல்ல நீங்க வந்து அந்த மிருகங்கள் மூலமா தெய்வத்துக்கிட்ட போறது எல்லாம். அடுத்த அடுத்த இலக்கியத்தை பார்க்கணும்னா சிலப்பதிகாரம். அதுல நிறைய இயற்கையை பத்தின வர்ணனைகள் இருக்கு. நம்ம இயற்கையோட இணைஞ்ச வாழ்வுன்னு சொல்றோம் இல்லையா,
அதுலயும் எது அது இருக்கு, காதல் இருக்கு, வீரம் இருக்கு, ஆனா அதை தவிர இயற்கை இருக்கு, வேற இந்த நதியோட அழகு, மலைகளோட அழகு எல்லாத்துலயும். அதுல ஆம், அந்த கானல் வரின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரெண்டு அங்கதான் கோவலனுக்கும் மாதவிக்கும் த- மன வேறுபாடு வருது அவங்க ரெண்டு பேரும் பாடுறதுல. அது ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இது நான் வந்து ம், ஒரு யேசுதாஸ் பாடி கேட்டிருக்கேன். அந்த பிக்சர் பார்க்கவே கிடைக்கல. கரும்புங்கிற ஒரு படம் எடுத்தாங்களாம், அதுல இந்த பாட்டுன்னு வருது இன்டர்நெட்ல பார்த்தா. திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அதுவோச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயல் கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி காவேரி. அப்படிப்பா அதுக்கு அதுக்கு கவுண்டரா மாதவி இன்னொன்னு பாடுவா. அப்படியே போகும் அந்த மாதிரி அதெல்லாம். அப்புறம் அம்மானைங்கிறது ஒரு விளையாட்டா டெவலப் ஆச்சு. இவங்க கல்லு வச்சுட்டு விளையாடுறது, அதுலேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு சாஃப்டா, கொஞ்சம் ஹெவியா, இந்த ஹாலோ மெட்டாலிக் பீசஸ், இல்லாட்டா லைட்டு ஹெவியா இல்லாத மரங்கள், மர துண்டுகளை வழவழப்பா பண்ணி அதுல விளையாடுவாங்க. அதுக்கு மூவர் அம்மானைனே பேரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டு. அதாவது மூணு பேர் பாடுறப்போ ஒருத்தி வந்து ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு கேள்வி கேட்பா. அது எப்படி பாசிபிள்னு அதை நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன், இதை சொல்லி காட்டுறேன். அப்போ இன்னொருத்தி சொல்லுவா, அப்படிதான் நடந்திருக்கு, ஆனா அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படிம்பா. மூணாவதா அவருக்கு விளையாடுறவ, அது ஒருத்தி அதுக்கு ஒரு பொருத்தமான பதிலை சொல்லி, ரொம்ப சாமர்த்தியம் வேணும் இது, அம்மானைய மேல தூக்கி போட்டு போட்டு பிடிச்சி விளையாடுறப்போ இது எப்படி அந்த கோஆர்டினேஷன் வந்தது தெரியல. நம்ம அதாவது கேட்குற கேள்வி ஸ்பான்டேனியஸா வரும், இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சது இல்ல, ஸ்பான்டேனியஸா கேள்வி வருது. அதுக்கு தந்திரமா பதில் சொல்ல தெரியணும். மூணாவது அதை முடிச்சு வைக்கவும் தெரியணும். அது இதுக்கு நடுவில் அது ரொம்ப ஒரு ரிதம்ல அந்த அம்மானையும் மேலே கீழே தூக்கி போட்டு விளையாடின்னு வேற இருக்கணும். பாருங்க, ஒருத்தி இதுக்கு எப்படி பாடினாங்கன்னு தெரியல, என்ன ராகத்துல பாடினாங்கன்னு தெரியல. ஆனா ஒருத்தி கேட்கறா. மூணு பேர் விளையாடிட்டு இருக்காங்க, மூணு பெண்கள். காட்டிலே வேட்டுவன், பைங்கடலில் வலைவாணன், நாட்டிற் பள்ளன், பட்டிநாதன் காண் அம்மானை. இது பட்டீஸ்வரர்னு கோவில்ல ஒரு இந்த கோயம்புத்தூர்ல ஒரு கோவில் இருக்கு, பட்டீஸ்வரம்னுட்டு. அந்த சுவாமியோட பட்டீஸ்வரர் மேல ஒரு அம்மானை எழுதியிருக்காங்க. அதுல ஒரு அம்மானை பாட்டு இது. அதாவது அவன் காட்டுல வேட்டுவனா இருந்தார் சிவன். வேடனா போன ஒரு கதை நமக்கு தெரியும். பைங்கடலில் வலைவாணன், மீன் பிடிக்க போன கதை தெரியும். மீன் வலை வீசி மீன் பிடிச்சது. நாட்டிற் பள்ளன், பள்ளன்னா அந்த இது உழவன் அது மாதிரி அவங்க அதுல மாதிரி நாட்டுல அது மாதிரி இருந்தான். பட்டிநாதன், பட்டீஸ்வரன், பட்டியில இருக்கிற நாதன், பட்டீஸ்வரத்துல இருக்கிற நாதன். அம்மானைன்னா ஒருத்தர் ஒருத்தர் அட்ரஸ் பண்ணிக்கிறப்பவும் அம்மானைன்னு சொல்றான். அம்மா, அம்மானை, அம்மா நாய் அப்படின்னுட்டு. இல்லாட்டா கையில இருக்கிற காயை மேல போட்டு ஆடுறதுக்கும் அம்மானைங்கிறது பொருந்தும். அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணறா. அவர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கார் அந்த பட்டிநாதன் அப்படின்னுட்டு. அதுனா அடுத்தாப்புல இருக்கா சொல்றா. நாட்டிற் பள்ளன் எனில் நான்மறையோர் ஈங்கிவனை வீட்டிலே சேர்த்துகின்ற மேன்மை என்ன அம்மானை. பள்ளன்னா அந்த காலத்துல தான் ஜாதி வித்தியாசம் இருந்தது. இப்போ அதனால அவனால எப்ப நான்மறையோர் பெரிய, அதாவது நிறைய மறையோதின அந்தணர்கள் எல்லாம் இவனை வந்து எப்படி வீட்டுக்குள்ள சேர்த்துண்டாங்க அப்படின்ட்டு இன்னொருத்தி கேட்கிறா. அது என்ன பெருமை அதுல அப்படின்ட்டு கேட்கிறா. அவ சொன்னதுக்கு இவ வந்து ஒரு குதர்க்கமா ஒரு அஹ், கேள்வி, திருப்பி அவ சொன்னதையே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி இவ குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்கிறா. மூணாவது பொண்ணு அழகா முடிச்சு வைக்கிறா. வீட்டுக்குரிய விகிர்தன் காணம்மானை. அவன் வீடு பேரு கொடுக்கறதுக்கு அவனாலதான் முடியும். வீட்டுக்கு உரிய விகிர்தன், அதனால அதனால சேர்த்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விடுறாத. ஸோ இந்த மாதிரியே நிறைய பாடல்கள் இருக்கு. அம்மானை இலக்கியம்னே ஒன்று இருக்கு. அது முழுக்க இது மாதிரி சுவையான பாடல்கள். அதை பத்தி இன்னைக்கு முழுக்க பேசிட்டு இருக்கலாம். இதுல நம்ம இதை பார்த்துட்டு மாணிக்க வாசகர் இந்த மாதிரி அம்மா அவரும் இந்த திரு அம்மானைன்னு நிறைய, அவர் திருவாசகத்துல நிறைய இருக்கு. திரு அம்மானை, திருப்பொற்சுண்ணம், திருப்பொன்னூசல், அப்புறம் திருத்தெள்ளேனம், சாழல், திருச்சாழல், திருவுந்தி பறத்தல்னு எல்லாம் ரெண்டு மூணு உதாரணங்கள் கொடுக்குறேன். அதுல வந்து அம்மானை இதுல சொல்லுவார். இதுல மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு
புன் சுமந்த பொன்மேனி பாடுதும் காண் அம்மா நாயினுவர். அதாவது மண்ணை சுமந்து கூலி வாங்கின்றார் அவர், யார், சிவன். அக்கோவால் மொத்துண்டு, ராஜா அடிச்சான். புன் சுமந்த பொன்மேனி, அவர் புண்ணாச்சு உடம்பு. அந்த பொன்மேனிய பத்தி பாடலாம், பாடுதுங்கான் அம்மானாயின்னு அது ஒரு பெண்கள் பாடுறாங்களாம் அம்மானை பாடி. ஸோ அதனால அப்படி அவர்களுக்கு அந்த பாட்டை எழுதி கொடுத்தார். ஸோ இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, தங்களோட அந்த அவங்க என்னமோ காரைக்குறை என்னமோ பாடிட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு சரி இதே கொஞ்சம் பாடலான்ட்டு அதுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பொற்சுண்ணம் இடித்தல், அதுக்கும் அது பொற்சுண்ணம்ங்கிறது என்ன, அந்த வாசனை பொடி இடிப்பாங்க. அது ஒரு மெத்தட் உண்டு. அதுல எல்லாம் வருஷம் முழுக்க அதுக்கு இந்த இந்த வாசனை மிகுந்த இந்த சண்பக மலர், அந்த முல்லை மலர், இல்லாட்டா மகிழ மலர், இல்லாட்டா சில மூலிகைகள், அது எல்லாத்தையும் சேர்த்து வருஷம் நல்ல வெயில்ல காய வச்சு அதை உட்காந்து இடிப்பாங்க. அது இடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு பெண்களா தான் இடிக்க முடியும். அந்த உலக்கைய மாத்தி மாத்தி போடணும். அது இதுக்குள்ள ஒருத்தி உலக்கைய மேல எடுக்கிறப்போ இன்னொருத்தி போடுவா. அப்படி அதுவும் ஒரு ரிதம், அதுக்கு அந்த ரிதத்தோட இணைஞ்ச மாதிரி பாட்டு வரணும். அதுல ரொம்ப அழகான பாடல்களை 10 பாட்டு தான், ஆனா ஒவ்வொன்றும் முத்து முத்தா இருக்கும். அது மாதிரி பாடல்களை எழுதி கொடுக்கிறார். அதுல ஒரு ரொம்ப இதை சொல்லுவாங்க, இந்த பாட்டை கேட்டுதான் அந்த கண்ணதாசன் அது சில சினிமா பாடல்களை கூட இயற்றுனார்னு சொல்லுவாங்க. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனோடும் ஆட ஆட, செங்கையர் கண்பனி ஆட ஆட. அவங்களுக்கு தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு இடிக்கிறத நம்ம பண்ணுற காரியம் அவ்வளவு புண்ணியமான காரியம். இப்படி ஏதோ பண்ணறோமே இடிக்கிறோமேங்கிறப்பவே அவங்களுக்கு கண்ணுல ஆனந்த கண்ணீர். பித்தம் பிரானோடும் ஆட ஆட, பிறவி பிறரொடும் ஆட ஆட, அத்தன் கருணையோட ஆட ஆட, ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. சுடம் நாம இடிக்கிறோம் அப்படின்னு. ஸோ இதுதான் அவர் அப்புறமா கட்டோடு குழலாட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட, ஆட ஆடன்னு அவரும் பண்ணினார். அதான் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனுடைய தாக்கத்துல பாடினது. அவர் பாடினது ஒரு 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 விதத்துல இந்த பாடலுக்கு குறையல, ரொம்ப அழகா தான் இருந்தது அவரோட பாட்டும். இதே மாதிரி தெள்ளேனம் கொட்டல் அப்படின்றது, தெள்ளேனம்ங்கிறது அந்த காலத்துல அந்த காலத்துல இந்த காலத்துல இப்போ மாடர்ன் மெஷின்ஸ் எல்லாம் வந்துட்டதால அது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. நம்ம அந்த அறுவடை செய்யறது, அதுல இருந்து கதிர்ல இருந்து இந்த நெல்லு தானியங்களை பிரிச்சு எடுக்கிறது எல்லாம். தெள்ளேனம்க்கு முறத்துல அதுல புடைக்கிறது, அப்புறம் ரெண்டு மூணு விதமான, அதாவது இப்படி தானியங்களை போட்டு புடைக்கிறப்போ உமியெல்லாம் அதோட டிப் ஆஃப் த மரத்துக்கு போயிடும். அங்கேருந்து தள்ளி விட்டுடுவாங்க, உமியெல்லாம் பறந்து போயிடும். அப்புறம் இப்படி இப்படி சுளகுன்னு ஒன்று இருக்கும், அதில் வச்சு இப்படி இப்படி சுற்றி சுற்றி பண்ணுறப்போ அதில் சில முதல்லாம் நடுவில் வரும், அதோட தானியங்கள் பிரிக்கப்படும். அப்படி பண்ணுறப்போலாம் இதெல்லாம் ரொம்ப நாள் முழுக்க இது பண்ண மலை மலையா குவிச்சிருப்பாங்க தானியங்களை அறுவடை பண்ணின்னு வந்து. நாள் முழுக்க இதை உட்காந்தே பண்ணிட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு எத்தனை நாள் வீட்டு கதையை பத்தி பேச முடியும், எத்தனை நேரம் பண்ண முடியும்? ஸோ அதனால இவங்க அதுக்காகவே பாட்டை இட்டு கட்டி பாட ஆரம்பிச்சாங்க. தெள்ளேனம் கொட்டாமோன்னுட்டு தெள்ளேழம். அது மாதிரி சாழல்னு இன்னொன்னு. சாழல்ங்கிறதுனா என்னன்னா, இதுவும் அதே மாதிரி அந்த அம்மானை மாதிரி ஒருத்தி வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்பா, இன்னொருத்தி வந்து அதுக்கு ஒரு பதில் ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்லுவா. அது மாதிரி அது ஒரு விதமான விளையாட்டு. தெள்ளெண்ணத்துல ஒரு பாட்டு பாருங்க, திருமாலும் பன்றி. எனக்கு அந்த அவ இந்த புடைக்கிற இதுக்கு இந்த டியூன் ரிதத்துக்கு சேர்த்து எனக்கு பாட தெரியல, ஆனா அவங்க அப்படிதான் பாடியிருப்பாங்கன்னு நினைச்சுக்கணும் நம்ம. திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை, உருநாமம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். அதாவது திருமால் கண்டுபிடிக்க முடியல, பன்றியாய் போய் தேடின திருவடியை கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு, 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேடம் கொட்டாமோ அப்படின்னு அவர் பக்தி பரவசத்துல பாடுறார். ஆனா இவங்களுக்கு ஏத்த டியூன்ல பாடி கொடுக்கிறார். இந்த பெண்கள்லாம் இதை பாடிட்டு அடுத்தா போல தெள்ளேனம் இந்த ஏனத்துல இந்த நெல்லை புடைக்கிறாங்க, உமி எடுக்கிறாங்க எல்லாம். சாழல் கூட அது மாதிரி இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லிதான்.
உந்தி பறத்தல்னு ரொம்ப ஒரு அழகான விளையாட்டு. அந்த உந்தி பறத்தல் நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது ரெண்டு பெண்கள் இப்படி கையை வந்து ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டு அடுத்த கையை இறுக்கி பிடிச்சுப்பாங்க. ஆப்போசிட்டா இருக்கிற லேடியோட பொண்ணோட கையை. ரெண்டு பேரும் தேர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஒருத்தி புடிய விட்டுட்டா கூட ரெண்டு பேரும் கீழே விழுந்து மண்டையை உடைச்சுக்கணும். அதனால ரெண்டு பேருமே கெட்டியா பிடிச்சிட்டு ஹை ஸ்பீட்ல தேல் ஸ்டார்ட் ஸ்விங்கிங். இது வந்து என்ன ஆகும், காலோட அந்த கட்டை விரல் ஒன்று தான் தரையில ஊனி இருக்கும். அவங்க அப்படி ஸ்விங் பண்றப்போ இப்படி உடம்பு அப்படி தூக்கி தூக்கி ஸ்விங் பண்ண நாங்க விளையாடி இருக்கோம் சின்ன பொண்ணா இருக்கிறப்போ. ஸ்விங் பண்றப்போ பாவாடையெல்லாம் புஷ்ஷுன்னு சுத்திட்டு நான் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். உந்தி பறக்கிற மாதிரி இருக்கும். இப்படி அது இப்படி நீங்க நீர்க்குமிழி பார்த்துருப்பீங்க இல்லையா? நீர்க்குமிழி வரப்போ இந்த இடத்துல ஒரு குழிவா வரும். அதனால தான் உந்தி உந்தி பறத்தல். அது இப்படி ஸ்விங் பண்றப்போ ரொம்ப அருமையான விளையாட்டு அது. அது நல்ல எக்ஸசைஸும். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இனிமே முடியாதுன்னுட்டு ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டு அதை கையை விட்டுட்டு அப்படி தரையில டமாலும் விழுந்துடுவோம். ஏன்னா தலை பயங்கரமா சுத்தும். அதுக்கு பாட்டு எக்கச்சக்கமான பாட்டு இருக்கு உந்தி பறத்தல்ல. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பற, இப்படின்னு மாணிக்க வாசகர் இவளுக்கு எழுதி கொடுத்தார். அது அங்க அதோட நிக்கல. இது சூப்பர். என்னாச்சு, இந்த குழந்தைகள்லாம் ஆழ்வார்களும் அதுக்கு நாங்க மிஞ்சினோமான்னு பார்த்துட்டு அவர் இது பண்ணி எழுதி கொடுத்தார். முடியொன்றி மூவுலகங்களும்னு. அதை நம்ம இப்போ சமீபத்து ஆண்டுகள்ல நம்ம அது அழகான ராகங்கள்ல ராகமாளிகை அது இதுன்னு. ஆனா அந்த குழந்தைகள்லாம் வேற ஏதாவது ஸ்பீடுல அந்த ஆடுற ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணிட்டு பாடியிருப்பாங்க, ஆடி இருப்பாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு இந்த முடியொன்றி மூவுலகங்களையும் ஆண்டு கொண்ணின் அடியேற்கு அருள் என்று சூப்பர். அவன் பின் தொடர்ந்து படியில் குணத்து பரத நம்பிக்கை கன்று அடிநிலையீந்தானை பாடிப்பற அயோத்திய கோமானை பாடிப்பற காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை போக்கு போராதான் பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும் நேராக அவன் தம்பிக்கே நீளரசியீந்த ஆராக முதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. இது அழகான பாட்டு. இது நிஜமா வேற ஸ்பீட்ல அவங்க பாடியிருப்பாங்க, வேற மாதிரி பாடியிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த விளையாட்டுகள்லாம் வழக்கு ஒழிஞ்சுட்டு வரதால நமக்கு இப்போ இது பாட்டாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் நம்ம. அதனால நம்ம வந்து இதை வந்து நம்ம ராகங்கள்ல போட்டு நம்ம கர்நாடக சங்கீதத்திலேயோ, கர்நாடக சங்கீதம் தான் சங்கீதத்துல போட்டு பாடின்னு இருக்கோம். ஆனா இது திருப்பியும் கிராமப்புறங்களுக்கு இல்லாட்டா ஒரு பழங்காலத்து விளையாட்டுகள்ங்கிற தொனியில இதை எடுத்துட்டு போனோம்னா இது எப்படி பாடுவோம் அப்படின்னு. ஏன்னா இங்க இங்க வந்து வருஷா வருஷம் இங்க பெங்களூர்ல ஒரு தமிழ் புத்தக கண்காட்சி நடத்துறார் அவர். அந்த தினமணி இந்த இந்த ஊரு ஆசிரியர். அவர் வந்து என்ன பண்ணுவார், ம், அஹ், நன்னன் முத்துமணின்னு அவர் பேரு. பழங்காலத்து தமிழ் விளையாட்டுகள்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஸ்டால் வச்சிருப்பார். அதுல பல்லாங்குழி அது இதுன்னு எக்கச்சக்கமான எல்லாமோ விளையாட்டுகள்லாம் இருக்கும். ஸோ அதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லி எல்லாரும் கேட்கணும். அங்க போய் அந்த இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அங்க போய் இது பண்ணலாம். அதுல அவர் வந்து மேபி கொஞ்சம் குழந்தைகள் எல்லாம் கூட்டின்னு வந்து இந்த விளையாட்டுகள் எல்லாம் ஆட சொல்லி இந்த பாட்டுகள் எல்லாம் பாட சொல்லி பண்ணலாமோன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் அவரோட அந்த இதுல எக்ஸிபிஷன்ல, புக் எக்ஸிபிஷன்ல. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனா இதெல்லாம் தான் உதாரணங்களா இப்போ எடுத்துக்காட்டுகளா சொல்ல முடிஞ்சது. நான் இதோட என்னுடைய நான் சொல்ல வந்ததை நிறுத்திக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேசலாம் இந்த டாபிக்ல, பேசினே இருக்கணும்னா. உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்றதுக்கு முடிஞ்சதுன்னா ஆட் பண்ணுங்க. நீங்களும் ஏதாவது இதை பத்தி சொல்லணும்னா, இல்லாட்டா ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன கேட்கலாம். நான் சொன்னதில்ல அவ்வளவுதான். எனக்கு இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு இது ரொம்பவும் பிடிச்ச டாபிக் இது. ஆக்சுவலா ஆடல் பாடல் விளையாடல்னு நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு தொடர்கட்டுரை எழுதியிருந்தேன். இதுல ஆ. கல்கியில் அப்போ தீபம்னு ஒரு மேகசின் இருந்தது அதுல. ஸோ அதை வந்து அப்புறம் புத்தகமா வெளியிட்டோம். அது வந்து இப்போ அமேசான்ல பார்த்தா கிடைக்கும், வேணுங்கிறவங்களுக்கு. அதுல எல்லா விளையாட்டுகளையும் பத்தி விளக்கி எழுதியிருப்பேன் இதுல. அது எப்படி அந்த காலத்துல இருந்து இப்படி இவால்வ் ஆச்சு
இந்த மாணிக்க வாசகர் டைம் வரைக்கும் அப்படின்னுட்டு. நன்றி. வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு ஆடல் பாடல் விளையாடல்கிறது கேட்பதற்கு. அது உங்கள் மூலமாக எப்படி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு இதை பண்ணிருக்கீங்கிறதுக்கு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளவு கருத்துகள்! அப்பா, அப்படியே ஒரு பாட் லோட் ஆஃப் திங்ஸ் வந்து அப்படியே சாப்பாடு இலையில போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கு. அதிலும் குறிப்பாக முதல்ல ஆரம்பிச்சது வாய்ப்பாடு வாய்ப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து ஆரம்பிச்சிங்க நீங்கள். அந்த காலத்து பாட்டுகள் அதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே நிறைய பேருக்கு இங்கே 70 ப்ளஸ் இருக்காங்க. அந்த காலத்தில் கேட்ட பாடல்கள், இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடல்கள், இந்த தோசை அம்மா தோசை பாட்டு, தட்டாமாலை பாட்டுகள், இப்படி உந்தி பறத்தல் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. கல்யாணத்தில் உள்ள பாடல்கள், நலங்கள் உள்ள பாடல்கள், அது அப்படி சொல்லிட்டு வந்தீங்க. இந்த சினிமா பாடல்கள், எத்தனை பாடல்கள்! இப்போ நான் சமீபத்தில் பார்த்தது சொல்லணும்னா, அந்த உங்களுடைய இதோட எக்ஸ்டென்ஷனாக சொல்லணும்னா, குல்தீப் பை வந்து நிறைய பாடல்கள் வந்து கொண்டு வந்து வர்றாரு. அவர் அப்படியே சின்ன குழந்தையில இந்த சூரிய காயத்ரி, இந்த ம். விஷமக்கார கண்ணன், இதில் எல்லா பழைய விளையாட்டுகள் எல்லாமே அதில் வரும். அந்த பாடல் வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், அந்த உந்தி பறத்தல் இருக்கும், பல்லாங்குழி இருக்கும், அந்த ம். குழந்தைகள்லாம் விளையாடிட்டே அந்த பாட்டை பாடிட்டு போகிற மாதிரி ரொம்ப அருமையான இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள், குறிப்பாக இந்த பாட்டி பாட்டு சொல்லுவீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதை நம்ம குவிகம் ஒலிச்சேர்த்ததுலேயே ஏற்கனவே போட்டிருக்கோம். அதாவது அலங்காரம் அலங்காரம். அந்த பாட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு. அந்த டியூன் ரொம்ப கேட்சி டியூன் வேறு. அதே சமயத்தில் அப்படி போயிட்டு இருக்கும்போதே அந்த டியூன் அப்படியே மியூசிக் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இனிமையாக இருக்கக்கூடிய பாடல். அந்த நீங்கள் சொன்ன தடிக்கழுதை பாட்டு, மாப்பிள்ளை முறுக்கு, அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்கிறத பற்றி நான் அப்படியே குறிப்பெடுத்து சொல்லணும்னு பார்த்தோம்னா, நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு புக்கு சைஸ்க்கு வந்துடும் போல இருக்கு. ஆடல் பாடல் விளையாடல் சொல்லி நீங்கள் புக்கு போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த புக்கை படிக்கணும். இதை படிக்கும்போது தான் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம குவிகத்தில் ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு மெசேஜ் கூட போட்டேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இன்னைக்கு இப்படி ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமை ஒரு ஒரு கட்டுரையாவோ ஏதோ ஒரு எழுதி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து கட்டுரையாக எழுதுறதை விட இது ஒரு ஆடியோவோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடியோ பாட்டு அதோட சேர்த்து பாடும்போது, அதுவும் மீனாட்சி பாலகணேஷ் அதை சொன்னபோது அப்படியே அவங்களுடைய உருவம், பாடல் எல்லாமே அப்படி எம்எஸ் மாதிரியே இருக்கும். நம்ம குரூப்புடைய எம்எஸ்ன்னு தான் நம்ம நாகேந்திர பாரதி நிறைய தடவை இசைப்புது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான நிறைய கருத்துக்கள், கட்டபொம்மன் பாடல்கள், தேசிங்கு பாடல், அந்த புலம்பல், தாலாட்டு, நாட்டுப்புற பாடல்களில் அந்த காலத்தில் தங்க ரத்தினமே அத்தனையும் சினிமாவில் எடுத்து ஆடிருக்காங்க. கடைசியாக அந்த படகோட்டி படத்தில் வர்ற ஒரு பாடல், அந்த பாடல் இது கட்டோடு குழலாட, அது வேற பாடல் அது. அந்த மாதிரி அந்த கட்டோடு குழலாடக்கு வந்து மாணிக்க வாசகர் பாடல் தான் ஆரம்பம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு இதில் பார்த்தேன். விஸ்வநாதன் சொல்லியிருப்பார். அந்த பாட்டை டியூனை கேட்டோடனே எம்ஜிஆர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி கழுத்தில் இருக்கிறது ஒரு சங்கிலி எடுத்து கண்ணதாசனுக்கும் விஸ்வநாதனுக்கும் போட்டாராம். அந்த ஒரு அருமையான வரிகளும் அந்த அருமையான டியூனும் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அம்மானை பாடல்கள், அம்மானை பாடல்கள் அது ஒரு தனி இலக்கியம். ஒன்னொன்னு பற்றியும் சிலப்பதிகாரத்திலேருந்து காணல் வரி பாடல் சொன்னீங்க. இந்த கரும்பு வடத்தில் திங்கள் மாலை வெண்குடையான் பாடல், ஜேசுதாஸ் பாட்டு, அந்த காலத்து பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அது. அந்த பாடல், அந்த மாதர்பிறை கன்னியானே அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு அப்படியே மனசு எங்கேயோ தள்ளி எடுத்துகிட்டு போகுது. இப்படி நிறைய இது தெள்ளேழம் கொட்டல், சாழல், இதை பற்றி புது வார்த்தைகள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எப்போ ஒரு வார்த்தை அதை திருப்பி கேட்கும்போது மனசில் ஒரு ஒரு உற்சாகம் பறக்குது. நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட அது சின்ன வயசில் போனது, படித்தது, அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது, இப்போ பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அந்த இதை வந்து சின்ன சின்ன பாடல்களை வந்து குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த பெங்களூர் இதில் வந்து தமிழ் பழங்காலத்து தமிழ் விளையாட்டுகள்னு, அந்த தமிழ் இது நல்ல தலைப்பாக இருக்குது. இதை பற்றியே நம்ம யாராவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி பழங்காலத்து தமிழ் விளையாட்டுகளை பற்றி நம்ம குவியத்தில் கூட யாராவது ஒருத்தர் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய டாபிக்ஸ் அது ஃபார் ஃபுட் ஃபார் தாட்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி ரொம்ப கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்படியே எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் மற்ற நண்பர்களுடைய இதை கேட்போம். இப்போ முதல்ல நான் வந்து வந்து நாகேந்திர பாரதி, நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் மியூட்டில் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி. ஆ, நன்றி சார். நான் சொல்ல நினைச்சல பாதிக்கு மேல நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நானும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து இவங்களை விட்டு வேற யாரும் இல்லைன்னு தான் தோணுது நம்ம குழுவுல. நீங்க சொன்ன மாதிரி எங்க இசைப்பிரிவு குழுவுல வந்து எம்எஸ்எஸ் மேடம் அப்படின்னு தான் அவங்களை அன்போடு அழைப்போம். இது ஏலும் இசையும் கலந்த ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு பாட்டி சொன்ன பாடல்ல தொடங்கி
அப்படியே நாட்டுப்புற பாட்டு, ஏற்றப்பாட்டு, தாலாட்டு பாட்டு, கரகப்பாட்டு, வளையல் பாட்டு, ஊஞ்சல் பாட்டு, அரசியல் பாட்டு, பக்தி பாட்டு, அம்மானை பாட்டு, சிலப்பதிகார பாட்டு, சங்கத்தமிழ் பாட்டு அப்படின்னு அது பாட்டு நீண்டுகிட்டே போகுது அவங்களோட இசை தேர்வு. என்னோட அப்பத்தா சிந்தக்க எனக்கு சின்ன பிள்ளையில பாடின பல நாட்டுப்புற இசைப்பாடெல்லாம் ஞாபகப்படுத்துச்சு. இந்த வாராண்டா வாராண்டா வெள்ளைக்காரங்களாம் ஒரு பாட்டு பாடுவாங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்துச்சு. அதே மாதிரி மேடம் வந்து அந்த அவங்களுடைய குரல் இனிமையில வந்து அவங்க தாலாட்டு பாடுற போது கண்கள்லாம் சொக்குனது நிச்சயமா உண்மைதான். அதே மாதிரி அங்கங்க ராகங்கள், அதற்குரிய தமிழ் பண்கள் இதெல்லாம் கூட சொல்லி கொண்டு போனது வந்து அவங்களுடைய அந்த இசை தமிழ் புலமைக்கு வந்து எடுத்துக்காட்டு. அதே மாதிரி அவங்க சித்தர் பாடல்கள்ல எல்லாம் முந்தி ரொம்ப ஆர்வம் காமிச்சு குவியம் குழுவில் எழுதின ஞாபகம் வருது. சித்தர் பாடல்கள் பற்றியும் அவங்க ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றிய உரையும் அவங்ககிட்ட வந்து சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அது குவியமே ஏற்பாடு பண்ணலாம். குவியத்தோட இன்னொரு சிறப்பான நிகழ்வு இசைத்தமிழ் ஆராய்ச்சி செஞ்சு வர்ற உங்களுடைய மேடத்தோட இசைத்தமிழ் உரை எங்களோட நினைவுல என்றுமே நிற்கும். நன்றி மேடம். நன்றி குவியம். நன்றி நாகேந்திர பாரதி, ரொம்ப அழகா சொன்னீங்க. டோஸ்ட் மாஸ்டர்னா சும்மாவா? அடுத்தது சாந்தி. சாந்தி ரசவாதி, வாங்க நீங்க சொல்லுங்க. அடுத்தது பிரேமா. சார், அன்பர்களுக்கு வணக்கம். நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணதுனால மேடமோடது முழுசா ஃபுல்லா கேட்க முடியல என்னால. அந்த யூடியூப் தான் நான் கேட்கணும். ஆனா எனக்கு தெரியும் மேடம் கிட்ட நிறைய கைவசம் நிறைய அப்படியே ஒரு பொக்கிஷமா வச்சிருந்து எல்லா எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்கங்கிறது தெரியும். அவங்களோட பிள்ளைத்தமிழ் அந்த மீட்டிங் ஃபுல்லா அட்டன் பண்ணும்போது தான் அவங்களோட அந்த பிரம்மாண்டமான அந்த இது நல்லா புரிஞ்சுது. ஸோ ரொம்ப எல்லாத்த விட இந்த மாதிரி புதுசு புதுசா நீங்க யோசிச்சு யோசிச்சு பண்ற இந்த இந்த ப்ரோக்ராம்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்ப்புடையதா இருக்குது. எப்படியாவது லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரமாவது வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது ஒரு அவா இதுல வருது இதுல. ஸோ இதுல இது ஒரு பெரிய கடல் மாதிரி. இந்த பாட்டு எல்லா அக்கேஷனுக்கும் பாட்டு அப்படிங்கிறது நம்ம அந்த சிந்து பைரவி படத்துல பார்த்தோம். பாடறியும் படிப்பறையும் எவ்வளவு அழகா கொண்டு வந்து அதுல வந்து கொண்டு வந்து சாரமத்தியில கொண்டு வந்து முடிப்பாங்க. சுஹாசினி அந்த அந்த பாடல் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடமோட யூடியூபை நான் அவசியமா ஃபுல்லா கேட்பேன். கேட்டுட்டு அவங்க ஒரு பதிவை நான் போடுறேன் குவிகம்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ சாந்தி மேடம். அடுத்தது பிரேமா, அடுத்தது பானுமதி. அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இன்னைக்கு மீனாட்சி மேடம் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் சொல்லிட்டு இவங்க வந்து பாடவும் போறாங்க, பேசவும் போறாங்க அப்படின்றது பாட்டுகள் சிலது நான் இசைக்குழுல கேட்டிருந்தனாலும் இன்னைக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஒரு 8ஆம் திருமுறையில இவர் வந்து மாணிக்க வாசகர் பாடிய திருவெம்பாவை அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்றதுக்கு அம்மானை பாட்டல் அந்த அளவுக்கு அவங்க எல்லாமும் பக்திக்கும் இதையெல்லாம் உபயோகப்படுத்தி இருக்காங்க. வாழ்க்கையில விவசாயிகள், நான் வந்து விவசாயியோட பொண்ணு, அந்த ஏத்த இறைக்கிற காலத்துல இருந்து இருந்திருக்கேன். ஏதோ பாட்டு பாடுவாங்க, அதை நம்ம அவங்க அதே மாதிரி கம்பர் வந்து அந்த பாட்டை வந்து முழுசா வந்து அவரே அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஒரு கவிஞரே வந்து அடுத்து என்ன சொல்லி முடிக்க போறாங்கன்றதுக்காக திரும்ப வந்து ஏறெழுபது அதுல வந்து சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகா கோட் பண்ணி ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அதுக்கான பாடல்களை அவங்க ரொம்ப சுவையா பாடி நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் கொடுத்தாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்தாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு நாட்டுப்புற பாடல்கள் அவர் செந்தில், அவங்க ராஜலட்சுமி, இவங்க அதுக்கு முன்னால விஜயலட்சுமி, நவநீத கிருஷ்ணன், இவங்க எல்லாமும் நிறைய பாடல்கள் அப்படி வாய் வழியா இருக்கிறத இன்னைக்கு டாக்குமெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாப்புலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் சொன்ன அந்த கேம்ஸ், நம்முடைய பாரம்பரியமா நம்ம விளையாடின அந்த விளையாட்டுகள்லாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். அது பல்லாங்குழி ஆகட்டும், மற்ற கல்லாங்கல்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சில இதெல்லாம். அந்த மாதிரி அவங்க அந்த கை சுத்துறது செய்யறது, ஒத்தையா ரெட்டையான்னு சொல்லிட்டு கால் வந்து அந்த இதுல வந்து ஆடுறது, இதெல்லாம் வந்து சிறுவயது நினைவுகளை எல்லாம் மலரும் நினைவுகள் ஆக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார் நிகழ்ச்சி. மிக நல்ல நிகழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல சுருக்கமா, பிரிவிட்டி ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அதனுடைய சுருக்கம், அதனுடைய சாரம் திருக்குறள் மாதிரி இருக்கு. எல்லாருடைய ஸ்பீச்சஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பானுமதி மேடம், அவங்களுக்கு மியூசிக் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. சொல்லுங்க மேடம். வணக்கம். ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன் நான். இன்ஃபேக்ட் தந்தை வழியிலையும் தாய் வழியிலையும் நாங்க யாருமே எங்க தாத்தா பாட்டியை பார்த்ததில்ல. ஸோ அவங்களுடைய பாடல்களோ அவங்களுடைய வளர்ப்போ எங்களுக்கு கிடைக்கல. எங்க அக்காலேருந்து ஆரம்பிச்சு எங்க அண்ணாலேருந்து ஆரம்பிச்சு யாருமே பார்த்ததில்லை, 2 பேருமே. ஏன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் அவ தலைமுறையில கடைசி குழந்தைகள் அப்படிதான். நேச்சுரலி எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை. இன்னைக்கு இவங்களுடைய பால்ய காலம், இந்த குழந்தை காலத்துல பாட்டி பாடின அந்த பாடல்கள் எப்படி ஒரு விஷயத்த கட்டமைச்சிருக்காங்க.
அதை இவங்க எப்படி ரிலேட் பண்றாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அவங்களோட குரல் வளம் ரொம்ப அருமை. இசை ஞானம், தமிழ் ஞானம், தமிழ் மேல இவ்வளவு பற்று இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், பெரிய விஷயம் அது. ரொம்ப அருமையா திறம்பட கோத்து ஒரு இசை மாலைய இந்த இந்த இனிய மாலையாவும் இசை பேரொரு மாதிரியாவும், ஆனா தமிழ் இசையை விட்டு விலகாம ரொம்ப அழகா ஒரு இடத்துல சோ கால்டு கர்நாடிக் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நல்ல சிரிப்பா கூட இருந்தது. உண்மையிலேயே அதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் பண்ண பத்தி சொல்லி அவர் மாணிக்க வாசகர் வந்து இந்த ஆடல் பாடல்ல 2 3 இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காரு. இந்த கட்டோடு குழலாட ஆடக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கும். 2 3 ஐ திங்க் திருவம்பாவையில ஒரு இடத்துல வரும் அது. காதார் குழையாட பேதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடின்னு வரும். அந்த மாதிரி மிக மிக அருமையாக ரொம்ப திறமையாக இனிமையாக இந்த நிகழ்ச்சியை வழங்கின அவங்களுக்கு பெரிய பாராட்டுதல்கள். ஏற்பாடு செய்த குவிகத்திற்கு நன்றி, வணக்கம். நன்றி மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க. மதுவந்தி, நீங்க உங்களுக்கு அடுத்து சொல்லுங்க. அடுத்தது டாக்டர் ஆனந்தி வாசுதேவன். மிக மிக அருமையான நிகழ்வு. மீனாட்சி பாலகணேஷ் அவர்களுக்கு மனம் திறந்த பாராட்டுகள், இசையோடு பாராட்டுகள். அவங்க தான் சொல்லியிருக்க முடியும். நாகாந்திர பாரதி சொன்ன மாதிரி வேற யாரும் இந்த நிகழ்ச்சியை வந்து செஞ்சிருக்கவே முடியாது. இசையும் தெரியணும், பாடுற குரலும் இருக்கணும், அந்த பிள்ளை தமிழை பத்தி தெரியணும், அந்த எங்கெல்லாம் விளையாடோட வந்திருக்குங்கிறது தெரியணும். இவங்க வந்து இப்ப இன்னும் பாதி தான் வந்திருக்காங்க லைஃப்ல. இன்னும் கல்யாணத்துல இருக்கிற ஊஞ்சல் பாட்டு, நலுங்கு பாட்டு, அந்த பாட்டெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கு. அந்த மாமியார் மருமகள் கிண்டல் பண்ணிக்கிற பாட்டெல்லாம் அதெல்லாம் இருக்கு. அந்த கேலி பண்ணி பாடுற பாட்டெல்லாம் இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இன்னும் வரல விளையாட்டுல. அதெல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் இப்ப வந்து குழந்தையோட நிக்குது. அதனால ரொம்ப அருமையான நிகழ்வு. இன்னொரு பார்ட் 2 இந்த மாதிரி நமக்கு 2 3 இது வந்து பார்ட் 2 போகணும் போல இருக்கு நிகழ்வுகள். அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான நிகழ்வு. பாராட்டுக்கள். கரெக்டு. இவர் மதுபதி சொன்ன மாதிரி இவங்க சொன்னது கொஞ்சம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல வேண்டியது மேபி அந்த அவங்க புக்கை படித்தாதான் தெரியும் போல இருக்கு. மற்றதெல்லாம் இது புக்குக்கான டீசர்னு தோணுது இந்த ப்ரோக்ராம். நன்றி. அடுத்தது டாக்டர் ஆனந்தி வாசுதேவன் வர முடியுமா? ஹலோ டாக்டர் ஆனந்தி வணக்கம் வாசுதேவன், வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். மி- உங்களுடைய கருத்து கேட்க சொல்லுங்க. மிகவும் அருமையாக இருந்தது. மேடமோட அந்த குரல் வளம், அந்த பாடல் வரிகள், அதெல்லாம் இது ஒரு புதுமையா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டுரை எழுதலாம். அவ்வளவு கருத்துக்கள். ஏன்னா அவங்க இன்னொரு மேடமும் சொன்னாங்க மலரும் நினைவுகள், அது போல மலரும் நினைவுகள் தான் இதெல்லாம். இது நிறைய பேர் மறந்துட்டாங்க சார். வளரும் சந்ததியினருக்கு இது நிச்சயம் வேண்டும் இதெல்லாம். இத வந்து கட்டுரையாவும் எழுதலாம். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பாடல்கள், அதாவது மேடமே அந்த வாய்ஸ்ல அழகா ஒரு தொடர் மாதிரி பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு பாடலும் ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி அவ்வளவு அருமையா அழகா எல்லாம் சொன்னாங்க. அம்மானை எப்படி நம்மலாம் படிச்சிருக்கோம் அம்மானை, அதெல்லாம் அது எப்படி விளையாடணும் அப்படின்றத ஒரு விட்டா மேடம் ஆக்ஷன் பண்ணியே காட்டியிருப்பாங்க. அவ்வளவு அழகா அருமையா இது பண்ணாங்க. நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப அருமையான, நீங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நானு ஆசையா இருக்கும். அது ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு புதுமையை கொண்டு வரணும்ன்றத நீங்க கொண்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப அருமைங்க சார். ரொம்ப மேம் ரொம்ப அழகா பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அடுத்து கிரிஜா மேடம். குவிகம் என்றாலே புதுமை, இனிமை, வளமை என வேணா சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியும் அதுக்கு விதிவிலக்கல்ல. மீனாட்சி பாலகணேஷ் மேடம் கேட்கவே வேண்டாம். அவங்க ஒரு சாகரம். இசையிலேயே ஆகட்டும், இசை, தமிழ், அறிவியல் எல்லாத்துலயும் அவங்க ஒரு பெருங்கடல். அதுல அப்படியே நீஞ்சி நம்மளை வந்து கூடவே கூட்டின்னு போயிட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி இந்த பாடல்கள் கேட்டு வளர்ற எனக்கும் அந்த மாதிரி தாத்தா பாட்டியோடைய அனுபவங்கள்லாம் இல்லை. ஆனா பக்கத்து வீட்டு பாட்டி கேட்டு நான் வளர்ந்துருக்கேன். அம்மா அடிச்சாலோ 5 விரலாலே, அப்பா அடிச்சாலோ 6 விரலாலே அப்படின்லாம் பாடுவாங்க. அப்புறம் இந்த ஒன்று ஒருத்தன் தலை, 1 2 கண்ணு, அப்புறம் 3 முக்காலிக்கு கால் 3 அந்த மாதிரி எல்லாம் பாடுவாங்க. அதெல்லாம் மேடம் வந்து நல்ல மலரும் நினைவுகளை கிளறி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மேடம் பேசிட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம். எல்லோரையும் அவங்களுடைய டிராவல் பண்ண வச்சுட்டாங்க.
ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம். தேங்க்ஸ் அ லாட் டு குவிகம் இரட்டையர்கள். ரொம்ப அழகான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாரும் சொன்னது போல ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துருப்பு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு இனிமையான ஒரு சிறுவனை கொடுத்ததுக்காக மீனாட்சி பாலகணேஷ் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் அந்த என்னுடைய இந்த ரசிகர்கள் வேண்டுகோள் சீட்டெல்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அந்த அலங்காரம் பாடி நீங்கள் நிகழ்ச்சியை பிடிச்சிங்களேன். உங்கள் பாட்டி பாடின பாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நம்ம ஒலி சித்த பாட்டு. அலங்காரம் அலங்காரம் ஆஹ ஒய்யாரம் ஷிக்கில் பார்க்க சிங்காரம் அலங்காரம் அலங்காரம் ஐப்பசி மாதத்திலே 6 நாள் திருநாள் உண்டு சூர சம்ஹாரம் உண்டு சுப்பிரமணிய வேலருண்டு அன்னமே வாடி அடி ஸ்வர்ணமே வாடி இனி சஞ்சலமேண்டி அலங்காரம் அலங்காரம் ஆஹ ஒய்யாரம் சிக்கில் பார்க்க சிங்காரம் அலங்காரம் அலங்காரம் மணல் மேடு குன்றுகளாம் மாறாத அலையொலியாம் மணமான சோலைகளாம் வளமான புஷ்கரிண்யாம் வாடி என்னோடே வள்ளி மாது தன்னோடே வடிவேல கும்பிட அலங்காரம் அலங்காரம் ஆக ஒய்யாரம் சிக்கில் பார்க்க சிங்காரம் அலங்காரம் அலங்காரம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேடம். ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு சுவையான எண்ணத்துகளோட மகிழ்ச்சியோட இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். முடிக்கவே மனசு இல்லாமல் போயிட்டுருக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது. அலங்காரம் அலங்காரம் இந்த பாட்டு இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு எங்களுக்கு காலை தான் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இந்த பாட்டு மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கோம். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் என்ன நிகழ்ச்சி என்று எல்லாரும் கேட்பதற்காக தெரிந்து கொள்ள ஆவலோடு இருப்பீங்க. அடுத்த வாரம் காவிரி மைந்தன் அப்படின்னு நம்ம நண்பர் வருகிறார். புலமை பித்தனுடைய பாடல்களை பற்றி பேசுவதற்காக. இவர் ரொம்ப கண்ணதாசன் வாலி பாடல்களை பற்றி கிட்டத்தட்ட நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேசியிருக்காரு. அதுக்காக ஒரு ஒரு ஆர்கனைசேஷனே வச்சுருக்காரு, கண்ணதாசன் இயக்கம் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காரு அவர். அவர் காவிரி மைந்தன் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்காரு. ஆனால் அவர் மறுபடியும் இப்பொழுது வந்து புலமை பித்தனை பற்றி பேசுவதற்காக, புலமை பித்தனுடைய கவிதை வரிகளுடைய சிறப்புகள், அது பாடல்கள், அதை பற்றி எல்லாம் பேசுவதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த வாரம் அனைவரும் வரும் என்று கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.